அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான குல்கந்த் தயார் பண்ணுறோம். அது என்னென்னா, நம்ம பன்னீர் ரோஸ் இந்த ரோஸ் இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ரோஸை வச்சு ஒரு குல்கந்து தயாரிப்போம். அதற்கு முன்னே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த பன்னீர் ரோஸு முக அழகு கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம நார் சத்து இது மோஷன் ப்ராப்ளத்துக்கும் நல்லது. அதோட சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் கவர்ச்சிகரமாக ஆகுவாங்க. இதை சாப்பிட சாப்பிட உடம்பு கவர்ச்சியாக வரும். தோல் சுருக்கம்லாம் இருக்காது. நல்லா அப்படியே கருப்பாக இருக்கவங்களாமே நல்லா நிறம் மாறுவாங்க. இதை சாப்பிட்டு இரத்த விருத்தி உள்ளது. இவ்வளவும் இந்த ரோஸில் இருக்குது. அதனால் இதை குல்கந்து முறையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிடுங்க இதை. வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல இந்த ரோஸை வாங்கிடணும். இந்த ரோஸ் தான் வாங்கணும், நாட்டு ரோஸ் தான் வாங்கணும். இதை வாங்கி பூவெல்லாம் எடுத்துட்டு காம்பை நீக்கிடுங்க. பூவை நல்லா ஒரு 100 கிராம் பூவை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நல்லா என்ன பண்ணுறீங்க, கடாய் சட்டியில் போட்டு வதக்கிடுங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லா இதை போட்டு ரோஸை போட்டு வதக்குங்க. பிறகு ஒரு 5 டீஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டு அதையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கிடும். வதங்கின பிறகு அதை நல்லா வதக்கிறது அந்த ஈரத்தன்மை எல்லாமே வதக்கினா அப்படியே நாட்டு சர்க்கரை வச்சு கலந்து அப்படியே கொலன்னு வர ஆரம்பிக்கும். அப்படியே தண்ணி பசை மட்டும் போனால் போதும். பிறகு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. பிறகு தேன் வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் தேன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ரோஸையும் போட்டு நல்லா கிண்டுங்க. மிக்சியில் அடித்தது தானே இருக்கும், அதனால் நல்லா கிண்டுங்க. கிண்டி ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கோங்க வாசத்துக்கு. போட்டு அதை வச்சுட்டு ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கனாலே செம்ம சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.